ஐடி மேட்ச் பண்ணு. நேரம் இல்லை எப்படி நின்னாலே இந்த இதுக்கு நேரம் இல்லை. கரெக்டாக இருக்கா? இப்போ அந்த ரைட் ஹேண்ட் என்ன பண்ணேன்னா இந்த ஹோலை வந்து மாற்றி வச்சனால நான் சவுண்ட் வச்சு ஒரு ஏதோ சொல்ல கொண்ட மாதிரி வந்து அதுக்குள்ள அவன் இருந்தாச்சு ஓரளவுக்கு பேரலையும் கொண்டு வந்தாச்சு. இந்த 4 ஹோல் சென்டரும் கரெக்டாக இருந்தால்தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், அடுத்த வால்வு செட் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். சரியா? இதுக்கு அடுத்த ஒரு வால்வு வரும், அது ஹேண்டில் இந்த பக்கம் அந்த பக்கமா ஏது பக்கம் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் டிராயிங்கில். அதன்படி செய்யணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், இதுக்கு 90 டிகிரி பார்க்கணும். இதுக்கு பிளம்பு இது சைடில் போடும்போது என்ன செய்வாங்க, நூல் தூக்கு கட்ட போல ஒரு போட்டு காமிச்சாப்பிட்டு அதை நூல் கட்டி பார்ப்போம். இந்த பக்கத்துக்கு வரும்போது நம்ம ரைட் ஆங்கிள் வச்சு பார்க்கலாம். இதை கேபிள் மாற்றோடைய இதை கரெக்டாக எங்கே கொண்டு வரணும், இந்த கோடுக்கு மேட்சபிளாக கொண்டு வரணும். இந்த இது இப்படி வச்சுட்டு எடுக்க பண்ணக்கூடாது, அவுட் ஆகிடும். இதுக்கு ஒரு மீட் இங்கே எப்படி நீ இங்கே வைக்கிறியோ அதே அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த பேரல் இங்கே செக் பண்ணணும். பேரல்னா இதுக்கு அவுட் சைடும் இந்த பைப்போட அவுட் சைடும் வந்து நம்ம ஒரு கண் அடைச்சிட்டு பார்ப்பாங்க. பார்த்துருக்கேன் அந்த ஆசாரிப்பாங்க மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதுக்கு கணக்கு பண்ணி நெரிஞ்சணும், ரொட்டேட் பண்ணணும். இது உள்ள இந்த பக்கம் கேப் இருக்குன்னா அங்கிட்டு ரொட்டேட் பண்ணணும், அங்கே கேப் இருக்குன்னா உள்ள எடுக்கணும். சரியா? அதில் ஒரு மில்லி கொஞ்சம் கூட விடக்கூடாது. ஏன்னா இது வந்து லேசாக அவுட் இருந்தாலும் அந்த பெரிய பைப்பே மேட்ச் ஆகாது. பார்த்து எங்க திரும்பணும், இங்கே பார்க்கணும். இந்த கார்னர்லேருந்து இங்கே பார்க்கணும், இங்கே மூலையை மட்டும் பார்க்காது. அது அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் சேனல் ஃபிட்டப்புக்கு பக்கத்தில் நின்று தள்ளி நின்றுட்டு பிடிக்க கூடாது, பேலன்ஸ் இருக்காது. இந்த கார்னர் டூ இங்கே 2 அப்படி பார்க்கணும். அதாவது இங்கேருந்து நம்ம இந்த ரைட் ஆங்கிள் வச்சு செக் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தேடு தான் இருக்கு. பரவாயில்லையா? சரி, இதை திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டு அது அதுவே நான் பார்க்கட்டும். கொஞ்சம் உள்ள எடு, இவ்வளோ அவுட் இருக்குது பரவாயில்ல இல்லைங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்னா அந்த அவுட்டு வச்சோம்னா வால்வை செட் பண்ணும்போது இந்த ஹேண்டில் நேரே கிடைக்காது, ஒரு சைடு வாக்கில் போகும். எவ்வளோ இங்கே அவுட்டு வச்சு அவ்வளோ அவுட்டு மாறும். சரி, நீ இது செக் பண்ணு. திருப்பி ஒன்று எடுத்துட்டு கிட்ட போகுது, ரொட்டேட் பண்ணி வச்சு செட் பண்ணு. இருக்கா? கொஞ்சம் உள்ள எடு, இன்னும் ஏன்னா இங்கேருந்து மேட்ச் பண்ணணும். என்ன ஒன்று உள்ள எடு, இன்னும் எடு, உள்ள ரொட்டேட் பண்ணு. இப்போ நீ பாரு, நான் சொல்லிட்டேன்னு ஆமா சொல்லக்கூடாது, அவுட் இருந்தால் அதையும் சொல்லணும். இப்போ எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கா? நீ பாரு, விட்டு சொல்லி வந்திருக்கா இல்லையோ, வந்துடுறது. சரி, அப்போ இது ஒரு மெத்தட். இதை என்ன செய்யணும், இன்னைக்கு இதை வந்து காமிச்சது ஓகேன்னு சொல்லி போயிடக்கூடாது. ஒரு 10-15 வாட்டி வச்சு பார்க்கலாம். இது லைனுக்கு இருக்குன்னு செட் பண்ணியாச்சு. இனி இது வந்து பேஸ் அவுட் இருக்கான்னு பார்க்கணும். இது ஒரு பேஸ் எப்படி, இது இந்த பக்கம் முடிஞ்சாலும் அந்த லைன் செய்யும், இந்த வெட்டிக்காலிட்டி அவுட் ஆகும். அந்த பக்கம் முடிஞ்சாலும் டோட்டல் அங்கே 10 அவுட் ஆகும். ஸோ அதுக்கு வேண்டிய என்ன செய்யணும், அதையும் செக் பண்ணணும். ரைட் ஆங்கிள் வந்து இந்த பக்கத்தில் கொடுத்துட்டு இதுக்கு வந்து சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெரிய ஸ்கெயிலோ ஏதோ ஒன்று பேரல் வச்சுட்டு இந்த அளவையும் இங்கே பார்க்கலாம். இல்லாட்டி இதுல இருந்து ஒரு 100 ஏதாவது ஒன்று செய்யலாம். இந்த லெந்து கொஞ்சம் தூரத்துக்கு வேணும்.